மத்திய அரசு மாநில அரசுகளும் இடையிலான அதிகார மோதல் இந்திய அரசியலில் நீண்டகால பிரச்சனைகளாகவே இருந்து வருது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மத்தியிலும் அதற்கு முன் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியிலையும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கும் அழுத்தம் கொடுத்ததா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த மோதல் ஜனநாயகத்தின் தன்மையே கேள்விக்குறியாக்கி உள்ள அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். மத்திய பாஜக அரசு தனது சித்தாந்தத்திற்கு எதிரான கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் நிர்வாகத்தில் தலையிட்டு பல்வேறு தொல்லைகளை ஏற்படுத்தி வருவதா இந்திய அரசியல் பார்வையாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. தனக்கு எதிரான கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கும் தொல்லை தருவதில் இன்றைய பாஜக அரசு மட்டும் கிடையாது, அதற்கு முன் இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியும் மாநில அரசுகளுக்கும் பல தொல்லைகளை கொடுத்து வந்திருக்கு. உலகிலேயே முதல் முறையாக தேர்தல் மூலம் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் 1956ஆம் ஆண்டு ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அந்த ஆட்சி 365வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி கலைக்கப்பட்டுச்சு. நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கள் சித்தாந்தத்திற்கு எதிரான அரசை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிந்தது காங்கிரஸ் கட்சி தான். இதைத் தொடர்ந்துதான் தமிழ்நாட்டிலும் சின்ன சின்ன காரணங்களாலும் தனிப்பட்ட பகை காரணமாகவும் திராவிட கட்சிகளின் மேல் ஆத்திரம் கொண்டு அவர்களது ஆட்சிகள் பல முறை கலைக்கப்பட்டிருக்கு. ஒன்றியத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான பஞ்சாயத்துகள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட 1956ஆம் ஆண்டிற்கு அப்புறமா மிகவும் அதிகமாக இருந்துச்சு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உரசல் போக்கு கடந்த கால காங்கிரஸை விட இப்போதைய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளின் மாநில அரசுகளுக்கும் தொல்லை தருவது அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. கடந்த 15 ஆண்டுகளாக பிரதமர், உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு எல்லா அமைச்சர்களும் இரட்டை இன்ஜின் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு விளக்கத்தை தரும் மத்திய ஆட்சியாளர்கள் மத்தியில் ஆளும் கட்சியும் மாநிலத்தில் ஆளும் கட்சியும் ஒரே கட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு திட்டங்களும் நிதி பகிர்வும் தாமதம் இல்லாமல் கிடைக்கும். தங்களுக்கும் சாதகமான மாநில அரசுகள் கேட்பதற்கு மேலாகவே அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் என சொல்லப்படுது. மத்திய அரசு இப்படி வெளிப்படையாக பேசுவது ஜனநாயகமற்ற செயல் இல்லையா? இது மாநில மக்களை மிரட்டி தனக்கு சாதகமாக வாக்குகளை பெற முயற்சிக்கும் செயல் இல்லையா என்று நியாயமான விமர்சனங்கள் எழுந்துட்டு தான் இருக்கு. இது போல மத்திய அரசு தனது கருத்தை மாநில மக்கள் மீது திணிப்பது சர்வதிகாரத்திற்கு வழிவகுக்கும் பாசிசம் என்று முற்போக்காளர்கள் சொல்லிட்டு வராங்க. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு மத்திய அரசை மிக வலிமையாக எதிர்த்து போரிடும் வல்லமை கொண்ட மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தன் மாநிலத்திற்குள் மத்திய அரசின் நாட்டாமைத்தனத்தை கடந்த 10 ஆண்டுகளாக ஒடுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாடு முழுவதும் கவனத்தை பெற்று வரும் மம்தாவின் வீரியத்தை குறைக்க அவரது கட்சிக்குள் பாஜகவினர் ஊடுருவி சிதைத்து வராங்க. ஒரு பக்கம் மம்தாவால் வளர்க்கப்பட்டு அமைச்சர்களாக்கப்பட்ட பலர் அவருக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவில் கரைந்தாங்க. அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம் போன்ற மத்திய அரசு நிறுவனங்களை மம்தாவிற்கு எதிராக திருப்பிவிட்டு பாஜக தொடர்ந்து தொல்லை கொடுத்தாலும் கூட மம்தா அசராம அதிரடியாக எதிர் தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நேத்து நாடியா மாவட்டத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரிச்சு பரப்புரையில் ஈடுபட்ட மம்தா பானர்ஜி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவுடன் மறைமுக தொடர்பு வச்சிருக்காருன்னு யாரும் எதிர்பாராத குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட IAS மட்டும் இல்லாம IPS அதிகாரிகளை தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பார்வையாளராக அனுப்பி உள்ளதை அவர் சுட்டிக்காட்டிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா மேற்கு வங்கத்துல முக்கிய குற்றவாளியை கைது செய்த திறமையான போலீஸ் அதிகாரிகள் திட்டமிட்டு தமிழ்நாட்டிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால மேற்கு வங்கத்துல பாஜக தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சுமத்தியிருக்காங்க. மேற்கு வங்க நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்புகளில்
தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை பாஜக அமர்த்துவதா அவர் சொல்லியிருக்காரு. மத்திய பாஜக அரசை மம்தாவை போலவே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எதிர்த்து வராருன்னு சொல்றாரு. மம்தா அளவிற்கு நெருக்கடிகளை ஸ்டாலின் சந்திக்க கிடையாது அப்படிங்கிறது உண்மைதான்னு சொல்றாரு. மத்திய பாஜக அரசை மம்தாவை போலவே தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எதிர்த்து வராரு. ஒரு பக்கம் மம்தா அளவிற்கு நெருக்கடிகளை ஸ்டாலின் சந்திக்க கிடையாது அப்படிங்கிற விஷயம் உண்மைதான். ஆனா தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்துல இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் தான், திமுகவிற்கும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தான் என்று தனது பிரச்சார கூட்டங்களில் ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராரு. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து தமிழ்நாடு பேரவை தேர்தலில் போட்டியிட்டுள்ள நிலையில மேற்கு வங்க அதிகாரிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்திற்கு மாற்றப்பட்டிருப்பது உண்மைதானா? அப்படியே அதிகாரிகள் மாற்றப்பட்டிருந்தாலும் அது திமுகவிற்கு எந்த வகையில் உதவும்? மம்தாவால பாராட்டப்படும் மேற்கு வங்கத்தின் திறமையான அதிகாரிகள் திமுகவிற்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. தமிழக அரசியல்ல தற்போது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும் மம்தாவின் இந்த திடீர் குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போகத்தான் தெரிய வரும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.